எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை பரபரப்பாக போயின்னுக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம். அதுக்காக வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பெட்ஷீட்டு, தலைகாணி உறை இதெல்லாம் துவைச்சி போகிறதுக்கு கொஞ்சம் வேலை அதிகம். காலையிலேருந்து போயிட்டு நான் எல்லா துணி கிணி எல்லாமே துவைச்சி போட்டு வந்துட்டேன். குடம்லாம் கூட பாருங்கள் எடுத்து மேலே வச்சுட்டு வீடெல்லாம் துடைக்கணும். அதுக்கு முன்னாடி மதியத்துக்கும் காலையில் சேர்த்து சமையல் செஞ்சிடலாம். சமையல் செஞ்சுட்டா நம்ம மற்ற வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால காலையிலேயே சாதம் தான் செஞ்சுட்டு ஒரு காரக்குழம்பு சூப்பரான காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது என்னென்ன காய் வச்சு செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். நம்ம மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்குறோம். அதே காய்கறி வச்சு நம்ம புளிக்குழம்பு மாதிரி காரக்குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம், பூண்டு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க. மண் சட்டியில் தாங்க இந்த புளி குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். நிறைய பேர் நான் இங்கே சமைச்சா நல்லா இருக்குமா, அங்கே சமைச்சா நல்லா இருக்குமா, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் நேராகவே சமைங்கம்மா ரொம்ப நல்லாயிருக்கும், அப்பாவுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இப்படி பார்த்து எடுக்கும்போது நேராக நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் நான் ஸ்டவ் எடுத்து நேராக வச்சுட்டேன். இனிமேல் நம்ம எல்லா சமையலுமே இப்படி தான் பார்த்து சமைக்க போகிறோம். நான்வெஜ் சமைக்கும் போது மட்டும் நம்ம அங்கே ஸ்டவ் வச்சு சமைச்சிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே பூஜை ரூம் இருக்கிறதுனால நான்வெஜ் சமைக்கும் போது மட்டும் அங்கே சமைச்சிக்கலாம். மற்றதெல்லாம் வீடியோக்கு எடுக்கும் போதெல்லாம் இங்கே எடுத்துக்கலாம். சிங்கிள் ஸ்டவ் கோயம்புத்தூரில் இருக்குது. அது எடுத்துகிட்டு 2 சிலிண்டர் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த ஸ்டவ் சிங்கிள் ஸ்டவ் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு இந்த ஸ்டவ் நம்ம எப்போவுமே அங்கே வச்சுட்டா நார்மலாக வீடியோக்கு இல்லாத நேரத்தில் அங்கே சமைச்சிக்கலாம். வீடியோக்கு மட்டும் எடுக்கும்போது நம்ம இங்கே சிங்கிள் ஸ்டவ்வில் சமைச்சிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் நிறைய பேர் இங்கே சமைங்கம்மான்னு சொன்னீங்க. அதனால் நான் வீடியோக்கு இனிமேல் இங்கே தான் சமைக்க போகிறேன். நான் நிறைய வீடியோவில் கேள்வியெலாம் கேட்டதே இல்லை. இதை நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டுலாம். இப்போ தான் நான் ஸ்க்ரீனுக்கும் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லிடுங்க நல்லா இருந்தது. அதே மாதிரி அப்பா மனசும் வருத்தப்படக்கூடாது. அப்பா எடுத்துன்னு வந்தது நல்லா இருக்கே, ஆனால் வருத்தப்படணும் இல்லை, அப்பா எடுத்துகிட்டு வந்த ஸ்க்ரீனும் நல்லா இருக்குது, நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை, அப்பாவும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அப்பா அவர் ஒரு கலர் செலெக்ஷன் பண்ணார், சொல்லலைன்னா அவருக்கும் கொஞ்சம் வருத்தமாக வந்திருக்குல்ல, நம்ம எடுத்த கலர் யாருக்குமே பிடிக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பாரு. அதனால் என்னோட நீங்கள் அவர் சொல்லியிருந்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் இந்த மாதிரி சமைக்கிறதை பற்றி சொல்லியிருந்தீங்க, இப்படி நேராக சமைங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம கேட்ட கேள்விக்கு இவங்க கேட்குறாங்க, நம்மனா பதில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே சமைங்கம்மா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நீங்கள் இப்போ நம்ம கேட்குற கேள்விக்கும் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 5 பேர் 6 பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நாங்களும் ரிப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ரிப்ளை பண்ணாத ஏதாவது 1 2 மறந்துட்டு இருந்தால், ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு 5 6 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் இருந்தாலும் அதுக்கும் சாரி கேட்டுக்கிறோம். இனிமேல் கம்பல்சரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணதான் பரவாயில்ல, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு, மற்ற வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம். நீங்கள் எதுக்கும் இவங்களை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த ஊரில் போய் இதை எடுத்து போடுங்கம்மா, இந்த சமையல் போடுங்க, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லாமே தெரியணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கும் நிறைய தெரியாமலாம் இருக்கலாம். எனக்கு என்னோட வயசில் பெரியவங்க சின்னவங்கெல்லாம் இருந்தால் கூட, அம்மா நீங்கள் இதெல்லாம் சமைச்சு போடுங்க, எங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை இந்த ஊரில் இந்த மாதிரி நடக்குது, இதை நீங்கள் எடுத்து வீடியோ போடுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எடுத்து போடுவோம். முடியாமல் போனால் விட்டுடுவோம், அவ்வளோதான். தவிர நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். நீங்களும் நம்ம சேனல் பார்த்துட்டு நல்லா இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலை நல்லா வெளியே தெரியும், 4 பேருக்கு நம்ம போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ தக்காளி வதங்கிடுச்சா பார்க்கலாம். தக்காளி இன்னும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய்.
நம்ம தக்காளியும் சேர்த்துருக்குறோம். ஒரு மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால நான் புளியெல்லாம் சேர்க்க மாட்டேன். இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து சீக்கிரமாக கூடவே சேர்த்ததுனால வெந்துருன்றதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே போட்டால் குழஞ்சி போயிடும். அதனால் வந்து நீங்கள் காய் வந்ததுக்கப்புறம் ஒரு பாதி முக்கால் பாகம் வந்ததுக்கப்புறம் கூட மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய பெரிய பீஸாக சேர்த்ததுனால நான் வந்து ஃபஸ்ட்டே மாங்காய் வந்து சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு நீங்கள் புளிக்குழம்பு மாதிரி வைக்கும்போது புளி ஊற்றக்கூடாது. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து, மாங்காய்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கொலன்னு வந்துடுச்சு. குழம்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு திக்காகிடுச்சு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மண் சட்டின்றதுனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா குழம்பு வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சூடு, அந்த கொதிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சா, எப்படி கொதிக்குது பாரு. அதனால தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே மண் சட்டியில் விட்டுட்டா அது இன்னும் அது கொதிப்புலாம் அடங்கி உப்பு காரெல்லாம் நல்லா அந்த காயோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், நம்ம சமைச்சா முடிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்டு அப்புறம் வந்து நம்ம திருப்பதிக்கு போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. பிரியாவும் மாப்பிள்ளையும் அப்படியே வராங்க. அவங்க வேலூர் வந்துட்டாங்கன்னா நாங்கள் இப்படிப்பா அங்கே ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து ட்ரெயின் இருந்தாவோ இல்லை பஸ்ஸு எப்படியோ போகலாம். திடீர்னு முடிவு எடுத்ததுனால ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணலை. அதுக்கு சும்மா போனால் எப்படி நம்ம ஏதாவது செஞ்சு எடுத்துன்னு போனால் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ சாப்பிட்லாம் அப்படின்றதால நான் முறுக்கு தாங்க செய்ய போகிறேன். சாப்பிட்டு அடுத்தது நம்ம முறுக்கு செய்யலாம். ஊறிச்சுன்னா நமக்கு 2 கப்பு மாதிரி வரும். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா அழுத்தி விட்டுருங்க, அப்போ தான் முறுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். முறுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது.